முழுக்க ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் கொடுப்பதற்கு உங்கள் மேல் ஆண்டவர் மிகுந்த கருணை உள்ளவராயிருக்கிறார், காருண்யம் உள்ளவராயிருக்கிறார், பேரன்புள்ளவராயிருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை மட்டும் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப யோசித்து பாருங்க, இவ்வளவு கருணையும் உங்க மேல பெரிய அன்பை வச்சிருக்கக்கூடிய நல்ல தேவன் உங்களுக்காக இருக்கின்றதுனால நீங்க நல்லா வாழ முடியுங்க, நீங்க நல்லா இருக்க முடியுங்க. உங்க ஆரோக்கிய வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க பொருளாதார வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பயண பிரயாணத்துல, உங்க கல்விகள் அறிவுகள் அடுத்த வாழ்க்கையில, உங்க கையின் பிரயாசங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. நல்ல கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்ததெல்லாம் நன்மைகள். என்ன ஆண்டவர் செஞ்சார் யோசித்து பாருங்க. கண் இல்லாதவங்களுக்கு கண்ணை கொடுத்தாரு, பண் இல்லாதவங்களுக்கு பண்ணு அப்பத்தை கொடுத்தாரு, கையில்லாதவங்களுக்கு கையை கொடுத்தாரு, குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு, கால் இல்லாதவங்களுக்கு காலை கொடுத்தாரு, உயிரே இல்லாதவங்களுக்கு உயிரை கொடுத்தாரு. யோசித்து பாருங்க. முழுக்க முழுக்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் செஞ்சதெல்லாம் நன்மை. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருடைய வார்த்தையை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார், உங்களை நன்றாய் வைத்துக் கொள்ளும்படி வந்திருக்கிறார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அநேக தேவ பிள்ளைகள் அவர்களுடைய பிறந்த நாட்கள்ல, திருமண நாட்கள்ல எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறார்கள். மெய்யாகவே உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம், ஆசையா இருக்கோம், ஆவலோடு கூடவே இருக்கிறோம். ஆகவே உங்கள் பெயர்களையும் உங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளினுடைய தேதி விவரங்களையும் தெளிவாக எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் அனுப்புங்கள் அன்பானவர்களே. குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் அனுப்புவீர்களே ஆனால் உங்கள் பெயர்களை சொல்லி ஜெபிப்பது என்பது சற்று ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்கின்றது. ஆகவே பேரன்பானவர்களே, 1 மாதத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய விவரங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமூக வாழ்வில், சமுதாய வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் மக்கள், பல வகையான சூழல்கள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. பல நேரங்களிலே இந்த சமூக சமுதாய வாழ்க்கையில நம்ம ரொம்ப சலிச்சு போயிடுறோம். சூழல்கள் ரொம்ப பேடா இருக்கு, மக்கள் ரொம்ப பேடான மக்களா இருக்கிறாங்க. நான் எப்படி ஜெயிக்க முடியும், நான் எப்படி வாழ முடியும், நான் எப்படி வெற்றி காண முடியும், இவங்கெல்லாம் மாற மாட்டாங்களா, இந்த சமுதாயம் மாறாதா, இந்த சொசைட்டி மாறாதா, இவங்க மாற மாட்டாங்களா, அவங்க மாற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க யாரையும் மாத்தவே முடியாது. உங்களால யாரையும் மாத்தவே முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளை மாத்திக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல மக்கள் வேணுமா? அதற்கு முதலாவதாக நம்ம இந்த சமுதாயத்தை பார்க்கிற பார்வை, நம்முடைய இந்த சமுதாயத்தை குறித்ததான கண்ணோட்டம், நாம ஒருத்தரை புரிஞ்சிக்கிற விதம், நாம் ஒருவரை அணுகக்கூடிய விதம், நாம் ஒருவரோடு நட்பு கொள்ளக்கூடிய விதம், இது எல்லாமே புனிதமாக, இது எல்லாமே புனிதமானதாக, அன்புள்ளதாக, பாசமுள்ளதாக, பரிசுத்தமானதாக, நல்ல விதமாக இருக்குமேயானால், நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உறவுகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்புகள், நீங்க வியாபாரம் பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நல்ல மக்களா தான் இருப்பாங்க. ஏன்னா உங்க பார்வை நல்லா இருக்கு, உங்க பழக்க வழக்கம் நல்லா இருக்கு, உங்க புரிதல் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கிற விதம் அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒருத்தரோட பழகுற விதம் அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒருத்தரை பார்க்கிற விதம் அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இந்த சமுதாயத்துல வாழ்கின்ற அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. அப்பனா நல்ல மக்கள் தான் உங்க கூட இருப்பாங்க. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து வண்ணமாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணுனா இந்த கண்ணை பத்தி இல்லைங்க,
நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த கண் இல்ல, உங்கள் கண்ணோட்டம். அதாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கிற விதம், உங்க கணவனை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க மனைவி நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, அவர்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி நல்ல விதமா நீங்க பாக்குறீங்களா? உங்க கணவனை பத்தி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறதா? உங்கள் மனைவியை குறித்து உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறதா? பிள்ளைகளை குறித்து, சமுதாயத்தை குறித்து, உங்கள் உடன் பிறப்புகளை குறித்து, நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களை குறித்து உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறதா? அப்பா சொல்றாரு, அப்பாவினுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி உன்னுடைய கண்ணோட்டம், நீ பிறரை பார்க்கிற அந்த விதம் நன்றாயிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அது ரொம்ப நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அப்பா சொல்றாங்க. பாருங்க, ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசனுடைய அவையில் ஒரு முக்கியமான ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த மந்திரியினுடைய பெயர் நல்லவன். நல்லவன்னா ஏதோ பேர் மட்டும் நல்லவன் அல்ல. அந்த மந்திரி சமுதாய மனிதர்களை பார்க்கிற விதம் ரொம்ப நல்லது, அவருடைய பார்வை ரொம்ப நல்லது, அவர் மனிதர்களை குறித்து புரிந்து கொள்ளுகிற விதம் ரொம்ப நல்லா இருக்கும், அவருடைய நடத்தை ரொம்ப நல்லது, அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல மனுஷன்.